ராசிக்கு 5, அந்த லக்னத்துக்கு 5 குடையவர், ராசிக்கு 5 குடைய இடம் அதிபதி இவங்க பாதிக்கப்பட்டிருந்தாதான் குழந்தை தாமதமாகும். நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா இந்த 3ஐயும் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த 3ஓட பெர்முட்டேஷன் காம்பினேஷன் தான் எந்த நல்ல பலன்களாக இருக்கட்டும் இல்லை நமக்கு வேண்டாத பலன்களாக இருக்கட்டும், இதெல்லாம் சேர்ந்து இந்த பெர்முட்டேஷன் காம்பினேஷனில் தான் நமக்கு நடக்கும். இந்த புதனோ சனியோ இல்லை ரெண்டும் சேர்ந்து 3வது இடத்தை பார்க்கும்போது இந்த மாற்றங்கள் ஏற்படுது அவங்களுக்கு. இப்படி 1, 4, 9, 8 ஆயுஸ்து சாங் இதை தான் வந்துட்டு ஜோதிடர் பார்ப்பாங்களே தவிர இவங்க திருநங்கை ஆக போகிறாங்களா அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க மாட்டாங்க. தள்ளி போகுதுங்கிறது வேற, தள்ளி போய்கிட்டே இருக்கு. நம்ம தள்ளி போட்டுட்டே இருப்போம், அப்புறம் பண்ணலான்னு. இந்த 3ஆம் இடத்துல சனி உட்கார்ந்தாருன்னா இந்த வேலையை பண்ணிகிட்டே இருப்பார். அது தத்துன்னு கிடையாது. தானே குழந்தை பெற்றுக்கிறத கூட இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இந்த 3ஆவது இது 8ஆம் இடங்கிறது தத்து ஸ்தானத்தை குறிக்குது. இந்த 8ஆம் இடமும் 3ஆம் இடமும் கெட்டு போயிருந்தா அவங்களுக்கு ஆல்ரெடி 5ஆம் இடம் வீக்காக இருக்கிறதுனால தான் குழந்தை பிறக்கல. 8ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவங்கள குழந்தை செல்வம் வீட்டுக்குள்ளே வரவிடாது. வசதி வாய்ப்புகளை கொடுக்குற தசாபுதிகள் நடந்துட்டு இருக்கும். அதை இந்த குழந்தை அனுபவிக்கும். அந்த குழந்தைக்கு பிறந்து அந்த குழந்தை கஷ்டப்படணும்னு இருந்தா உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். ஆஸ்கஸ்ட்ரம் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் ஜெமாலஜிஸ்ட் பவித்ரா மேம் தான் இருக்காங்க. ஸோ வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் மேம். மேம், ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறுகிய விஷயம் தான். அவனை நல்ல வீடு இருக்கணும், அதுக்கப்புறமா ஒரு நல்ல திருமண வாழ்க்கை, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குழந்தை பேர். ஸோ செல்வத்திலேயே சிறந்த செல்வம் அப்படின்னா குழந்தை செல்வம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது நிறைய பேருக்கு கிடைக்கல. ஸோ ஐவிஎஃப் அப்படின்னா அது மூளைக்கு மூளை இருக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக மாறிடுச்சு இல்லையா? ஸோ இந்த குழந்தை பிறப்புக்கு பின்னாடி தாமதம் ஏற்படுறதுக்கான ரீசன் என்ன? ஓகே, பார்த்துடலாம். முதல்ல குழந்தை பிறப்புக்கு தாமதம் அப்படின்னா குழந்தை பாக்கியத்தை கொடுக்குற ஸ்தானம் லக்னத்துக்கு 5ஆம் இடம். லக்னத்துக்கு 5, ராசிக்கு 5 இந்த 2 இடம் தான் குழந்தை பாக்கியத்தை கொடுக்குற ஸ்தானம். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 5ஆம் இடம் இல்லை 5ஆம் இடத்துக்கு அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தா, ராசிக்கு 5ஆம் இடம், லக்னத்துக்கு 5ஆம் இடம், இவங்க இந்த 2 ஆதிபத்தியமும் பாதிக்கப்பட்டிருந்தா குழந்தை பிறப்பு தாமதமாகும். நம்ம வெளியில் என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம். அவங்க கேரியருக்காக தள்ளி போடுறாங்க, லைஃப் செட்டில்டு ஆகிறதுக்காக தள்ளி போடுறாங்க, இல்லை ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, இவங்க ஒரு இடத்துல ஷிஃப்ட் ஆகிறதுக்காக லேட் ஆகுது. ஏதோ வெளியில் பார்க்குறதுக்கு காரணம் ஒரு காரணமாக இருக்கும். பட் அவங்களோட ஜாதகத்தில் 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும். அவங்கன்னு சொல்லும் போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும். ஒரு குழந்தை பாக்கியத்தை பார்க்கணும்னா ஹஸ்பண்டோட ஜாதகத்தையும் பார்க்கணும், ஆணோட ஜாதகத்தையும் பார்க்கணும், பெண்ணோட ஜாதகத்தையும் பார்க்கணும். இவங்க 2 பேரோட ஜாதகத்துலையும் கண்டிப்பாக 5ஆம் இடம் லக்னத்துக்கு 5, ராசிக்கு 5 பாதிக்கப்பட்டிருந்தாதான் இதை மாதிரி குழந்தை பிறப்பு தாமதமாகும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நிறைய பேர் தள்ளி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது இப்போ ட்ரெடிஷ்னலாக மாற்றிக்கிட்டாங்க. ஏன்னா நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டோம், எங்களுக்கான ஸ்பேஸை நாங்கள் எடுத்துக்கிறோம், ஸோ அதுக்கப்புறமா நான் குழந்தை பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுவாங்க. பார்த்தா அது ஒரு சிலருக்கு அது சாத்தியப்படுது. பட் நிறைய பேருக்கு அதுவே ஒரு ரீசன் ஆகி குழந்தை பிறக்காமல் போயிடுதுல. ஸோ அதுக்குமே 5ஆம் இடம் கெட்டு போகிறது தான் ரீசனா? முதல் காரணம் 5ஆம் இடம் தான். ஓகே. லக்னத்துக்கு 5, ராசிக்கு 5, அந்த லக்னத்துக்கு 5 குடையவர், ராசிக்கு 5 குடைய இடம் அதிபதி இவங்க பாதிக்கப்பட்டிருந்தாதான் குழந்தை தாமதமாகும். நான் எக்ஸ்ட்ராவா சூரியனையும் பார்க்குறேன். ஏன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சிம்மம், சிம்மத்துக்கு அதிபதி சூரியன். ஸோ சூரியன் சிம்மம் வீடு இது பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். இப்போ மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா கோடான கோடி தேவர்கள் இருக்காங்க. ஏன் குந்தி சூரியன்ட்ட கேட்கணும் குழந்தை வரத்தை? அப்போ ஏதோ ஒன்று இருக்குல்ல சூரியன்ட்ட. அதனால நான் இது எங்கள் தாத்தா எங்கள் அப்பாட்ட சொல்லி எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னது. எல்லாரும் பார்ப்பாங்களான்னு தெரியாது. நான் சிம்ம வீடையும் பார்க்குறேன், சூரியனையும் நான் பார்ப்பேன். ஓகே. ஏன்னா நம்ம சொல்லுவோம் விதி மதி கதி. விதினா லக்னத்துக்கு 5, ஓகே. மதி ராசி, மதினா சந்திரன், ராசி நம்ம ராசிக்கு 5ஆம் இடம், அடுத்து கதி
சூரியன் அடிப்படை அதாவது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். இந்த 3யும் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த 3ஓட பெர்முடேஷன் காம்பினேஷன் தான் எந்த நல்ல பலன்களா இருக்கட்டும், இல்ல நமக்கு வேண்டாத பலன்களா இருக்கட்டும். இதெல்லாம் சேர்ந்து இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன்ல தான் நமக்கு நடக்கும். ஸோ வந்துட்டு இந்த இடங்கள் இந்த லக்னத்துக்கு 5, ராசிக்கு 5, சூரியனும் சிம்ம வீடும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் குழந்தை பிறப்புக்கு தாமதமாகுது. ஓகே. இப்போ நெறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை பிறந்துரும். ஆனா வந்து நெறைய ஆட்டிசம் பேபிஸ் பிறப்பாங்கல்ல. ஸோ இதுக்கு ரீசன் என்ன? இதுக்கு ஒண்ணு தான் ரீசன்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு கிரகம், இல்ல ஒரு வீடு தான் காரணம்னு சொல்ல முடியாது. ஆனா நான் முதல்லயே சொன்ன மாதிரி 5ஆம் வீடு, 5ஆம் அதிபதி. அந்த இடத்துல ஒரு கிரகம், ஒரு பாவ கிரகம் இருந்தாலே குழந்தை பிறப்பு தள்ளி போடும். தள்ளி ஆகும். ஓகே. இதே அந்த இடத்துல ராகு இருந்தா, ராகு தான் ஜெனடிக்ஸ். அந்த ஜெனடிக் டிஸார்டர்ஸ் எல்லாம் குறிக்கிறது ராகு. இந்த ராகுவோட சேர்ந்து வேற ஒரு நீச்ச கிரகமும் இருந்தா, எஸ்பெஷலி சனியோ செவ்வாயோ சேர்ந்து இருக்கும்போது அதோட பலன்கள் இந்த மாதிரி நெகட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியா எடுத்து கொடுக்கும். அதனால தான் இந்த ஆட்டிசம் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட அம்மா அப்பா ஜாதகத்துல 5ஆம் இடத்துல ராகு, சனி செவ்வாய் பாபரோட சேர்ந்து இருந்துக்கும். ஓகே. இது முக்கியமான காரணம் ஆட்டிசத்துக்கு. ஓகே. ஸோ இத தவிர்க்க முடியாதா நம்மளால? இல்ல இது இது ஆனா இல்ல இப்ப மேரேஜ் பண்ணும்போதே வந்து அவங்க வந்து ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கணிக்க முடியாதா? மகாபாரதத்துல ஒரு கதை உண்டு. ஓகே. கிருஷ்ணர்ட்ட வந்துட்டு சகாதேவன் கேக்குறாரு, அபிமன்யு சாக போறாருன்னு உனக்கு தெரியுது. நீ பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா. 5 வீரர்கள் இருக்கும். தர்மர், பீமர், அர்ஜுனர், நகுலன், சகாதேவன் 5 பெரிய வீரர்கள். கடவுளுக்கு இணையான பாஞ்சாலி. இப்படி இருந்தும் அபிமன்யு சாக போறான்னு உனக்கு தெரியுதே, நீ ஏன் வந்துட்டு அதை மாத்தி அமைக்கலன்னு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, விதிப்படி நடக்குதான்னு பார்க்க தான் நான் அனுமதிக்கப்பட்டிருக்கேன். விதியை மாத்துறதுக்கான அனுமதி எனக்கு கிடையாது, நான் பரமாத்மாவே இருந்தாலும். ஓகே. ஸோ விதி அவங்களுக்கு ஆட்டிசம் குழந்தை தான் பிறக்கணும்னு விதி இருந்தா, நல்ல ஜோதிடர்கிட்டே போனாலும் ஏதோ ஒரு கண்ணு அந்த இடத்துல மறைச்சிருக்கும். இல்ல அவங்களோட ஜாதகத்தை தப்பா கணிச்சிருப்பாங்க. லக்னம் தப்பா இருந்திருக்கும், ராசி தப்பா இருந்திருக்கும். இல்ல வந்துட்டு அந்த பெண்ணோட ஜாதகத்துல கரெக்டா இருக்கும். கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது பையனோட வீட்டுல இதை மாத்தி கொடுத்துருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கும். அதுதான் இதுக்கு காரணம்னு நம்ம இதுதான் சொல்ல முடியாது. விதி அப்படியே விதிப்படிதான் நடக்கும். அப்படியே ஜாதகம் பார்க்கணும்னா விதிப்படி நடக்கிறத நாம எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு அக்கார்டிங் டு தட் நம்ம நடந்துக்கிறதுக்கு நம்ம ஜாதகம் உபயோகமா இருக்கும். ஓகே. சூப்பர். இப்போ குழந்தை பிறக்காம உங்ககிட்ட ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு பரிகாரமோ, இல்லைன்னா வந்து கோவிலுக்கு போயிட்டு வாங்க அந்த மாதிரி ஏதாவது ரெஃபர் பண்ண வேண்டியதா? பொதுவா பரிகாரங்கள்ல எனக்கு நம்பிக்கை கிடையாது. பட் ஆனால் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு நான் பண்ணிக்கலாம். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எப்படின்னா வந்துட்டு அனாதை ஆசிரமங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? இது சொல்றதுக்கு கொஞ்சம் கிளீஷேவா இருக்கும். பட் இது மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணும்போது தான் வந்துட்டு அஹ், அந்த மாறுதல் தெரியுமே தவிர நம்ம இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்றதுனால மன திருப்தி பட்டுக்கலாம். ஆனா வந்துட்டு பரிகாரம் அப்படின்னு வந்து ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பரிகாரத்தினால பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது. பட் வந்துட்டு நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணிக்கும் போது இப்பயே பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி 7.5 சனி நடக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்வேன்னா, கால் ஊனமானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, எல்லாரும் சொல்கிற மாதிரி காக்காக்கு சாதம் வைக்கிறது, தெருநாய்களுக்கு நம்ம பெட் டாக்ஸ்க்கு இல்லாமல் தெருநாய்களுக்கு உணவு வைக்கிறது, இது நல்ல மாற்றங்களை அவங்களுக்கு ஏற்படுத்துது. ஸோ ஏன்னா நம்ம ஆத்மார்த்தமாக பண்ணுவோம், எதையும் எதிர்பார்க்காம. அது மாதிரி நம்ம எதிர்பார்க்காம பண்ணுறது வேணால் நமக்கு பலன் தருமே தவிர பரிகாரம் பண்ண போகிறோன்னு பிளான் பண்ணி பண்ணுறது வேலைக்கு ஆகிறது இல்லை. அதனால் நான் பெருசாக பரிகாரங்களை சொல்கிறது இல்லை. ஓகே. குழந்தை பிறக்கும்போது வந்து ஒண்ணு ஆணாவோ, இல்ல பெண்ணாவோ தான் பிறக்குது. நீங்க கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து திருநங்கையா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ இது என்ன கிரகத்தினால இப்படி ஒரு விஷயம் நடக்குது? பொதுவா வந்துட்டு நவகிரகங்கள்ல புதனையும் சனியையும் நம்ம அலிகிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. இந்த அலிகிரகங்கள் புதனும் சனியும் சேர்ந்து லக்னத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா புதன்கிறது அலிகிரகம் நம்ம சொன்னாலும் குழந்தை பருவத்தை குறிக்கிறது புதன். முதிய பருவத்தை குறிக்கிறது சனி. சனி பகவான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல முதியவங்கன்னா அவங்க ஆணா பெண்ணா இருந்தாலும் வயசானவங்களா ஆயிடுறாங்க. அவங்க ஆணு பெண்ணுங்கிற ஜெண்டர் கிடையாது. அது மாதிரி 10-12 வயசு வரைக்கும் குழந்தைன்னு தான் சொல்லுவாங்க. ஆண் பெண் ஜெண்டர் கிடையாது. ஸோ இதை மாதிரி புதன் சனியை தான் நம்ம அலிகிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த தாக்கம் அவங்களோட 3ஆவது இடம் அப்படின்னு சொல்ற வீரியஸ்தானம் இல்ல உடல் அமைப்பை குறிக்கிறது 3ஆவது ஸ்தானம். இந்த புதனோ சனியோ இல்ல 2ம் சேர்ந்து 3ஆவது இடத்தை பார்க்கும்போது இந்த மாற்றங்கள் ஏற்படுது அவங்களுக்கு. ஸோ இப்போ ஒரு குழந்தை பிறக்கும்போதே அவங்களுக்கு எப்படியும் ஜாதகம் எழுதுவாங்கல்ல. ஸோ ஜாதகம் எழுதும்போதே தெரியுமா? அந்த குழந்தை வந்து ஆணா, பெண்ணா இருக்காது திருநங்கையா மாறிடும் அப்படின்னு?
அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்தா கண்டிப்பா தெரியும். அந்த ஓகே. பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கும்போது தான் அது தெரியும். மத்தபடி குழந்தை எழுதின உடனே நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 லைன் எழுதுவோம். பாட்டு பிள்ளையார் சொல்லி போட்ட உடனே ஒரு 4 வரி ஸ்லோகம் எழுதுவோம். "ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தினி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கிதே ஜென்ம பத்ரிகா" அப்படின்னு. அதாவது இந்த தாய்க்கு பொறந்த நீ என்ன விதியை அனுபவிக்க பொறந்திருக்காயோ, அந்த விதியை எப்படி வாழ்வாய், அதுக்கான ஜாதகத்தை நாங்க எழுதுறோம் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அது அவங்க அப்படி எழுதிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, 1ஆம் இடம் நல்லா இருக்கா? ஆயுள் பாகம் நல்லா இருக்கா? ம். 5ஆம் இடம் நல்லா இருக்கா? 9ஆம் இடம் நல்லா இருக்கா? அம்மா, அப்பாக்கு இந்த குழந்தையால நல்லா இருக்குமா? 9ஆம் இடம் நல்லா இருக்கா? 4ஆம் இடம். 4ங்கிறது தாய் ஸ்தானம். 9ங்கிறது தந்தை ஸ்தானம். இப்படி 1, 4, 9, 8 ஆயுஸ்து ஸ்தானம். இததான் வந்துட்டு ஜோதிடர் பார்ப்பாங்களே தவிர, இவங்க திருநங்கை ஆகப் போறாங்களா? அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க மாட்டாங்க. ஒன்ஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வரும்போது தான், ஆமா இந்த காரணத்துக்கால அப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம அத டயக்னைஸ் பண்ணிட்டு உட்கார்ந்திருப்போம். ஓகே. நம்ம முதல்ல அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எந்த ஜோதிடரும் பார்க்க மாட்டோம் நம்ம. ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்துட்டு, இதனால இப்படி புதனும், சனியும் சேர்ந்து 3ஆம் இடத்த பார்க்கறனால, லக்னத்த பார்க்கறனால, அதே மாரி மீனத்தையும் சரி, மிதுனத்தையும் சரி இரட்டைத்தன்மை உடைய வீடுகள்னு சொல்லுவோம். இந்த வீடோட கனெக்ட் ஆயிருக்கும்போது, புதன், சனி சேர்ந்து கனெக்ட் ஆயிருக்கும்போதும், இந்த மாதிரியான பிறப்புகள் நடக்குது. ஓகே மேம். ஓகே. மேம் இப்போ வந்து நெறைய பேர் பார்த்தீங்க அப்டின்னா, குழந்தை இல்ல அப்டின்ற பட்சத்தில ஒரு சிலர் வந்து ஐவிஎஃப் ட்ரை பண்ணுவாங்க. அது 1 நாள் 2 நாள்லாம் இல்ல. எத்தன வருஷம் ஆனாலும் ஐவிஎஃப் ட்ரை பண்ணுவாங்களே தவிர, ஒரு குழந்தைய தத்தெடுத்தோம், வளர்க்கலாம் அப்டின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வரதே கிடையாது இல்லையா? ஸோ இப்போ ஒரு குழந்தைய நான் தத்தெடுக்க போறேன் அப்டின்னா, எனக்கு அந்த மைண்ட் செட் வரணும்னா என்ன கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்? என்ன கிரகங்கிறத காட்டிலும், எந்த ஸ்தானம் ஓகே. 5ஆம் இடமும், 8ஆம் இடமும் வந்துட்டு இதா இருக்கணும். ம். 3வது இடம். ஓகே. 3 தான் வந்துட்டு நம்மளோட திங்கிங் எல்லாம் வந்துட்டு இது பண்றது. நம்மளோட செயல், சிந்தனை இதெல்லாம் 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்துல சனி உட்கார்ந்தாருன்னா, போஸ்ட்போன்ங்கிறது வேற, ப்ரொக்ராஸ்டினேட் அதாவது தள்ளி போகுதுங்கிறது வேற, தள்ளி போய்க்கிட்டே இருக்கு. நம்ம தள்ளி போட்டுட்டே இருப்போம். அப்புறம் பண்ணலாம், அப்புறம் ஆமா. பண்ணலான்னு. இந்த 3ஆம் இடத்துல சனி உட்கார்ந்தாருன்னா, இந்த வேலைய பண்ணிட்டே இருப்பாரு. அது தத்துன்னு கிடையாது. தானே குழந்தை பெத்துக்கிறத கூட இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். இந்த 3ஆவது அதாவது சனி வந்துட்டு நம்மள என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே லேசியா புரியுது. தள்ளி போட வச்சுக்கிட்டே இருப்பாரு. இந்த 3ஆம் இடத்துல இருக்கிறவரு நமக்கு வந்துட்டு அந்த தள்ளி போடுற சிந்தனைய குடுத்துட்டே இருப்பாங்க. இது 8ஆம் இடங்கிறது தத்து ஸ்தானத்த குறிக்குது. இந்த 8ஆம் இடமும், 3ஆம் இடமும் கெட்டு போயிருந்தா, தத்தெடுக்கவும் விடாது குழந்தைகள. அவங்களுக்கு ஆல்ரெடி 5ஆம் இடம் வீக்கா இருக்கிறனால தான் குழந்தை பொறக்கல. 8ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும்போது, அவங்கள குழந்தை செல்வம் வீட்டுக்குள்ள வர விடாது. ஓகே. ஸோ ஒரு புறம் வந்து இப்படி குழந்தை பிறக்கிறதுல கஷ்டம் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலுமே, மறுபுறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்ல குழந்தை பிறந்துரும். ஸோ குழந்தை பிறந்தா ஒரு வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, "ஐயோ! என் குழந்தை பிறந்த நேரம் எனக்கு வந்து எல்லாமே நல்லதாவே நடக்குது. தொழில்ல வளர்ச்சி இருக்குது. எல்லா செல்வமும் கிடைச்சிருச்சு" அப்படிம்பாங்க. இன்னொரு வீட்ல அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, "இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னன்னே தெரியல. ஒரே பிரச்சனையா வருது." அப்படின்னு நெறைய பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க கேள்விப்பட்டுருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன் குழந்தை பிறப்பு வந்து இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அது மேல பழி சொல்றதுன்றது சரியா? அதாவது அவங்கவங்களோட ஜாதகம் தான் அவங்கவங்களுக்கு வேலை செய்யும். ஓகே. அவங்களுக்கு குழந்தை பொறக்கணுங்கிற பிராப்தம் அந்த நேரத்துல அந்த தசா புத்தியில அவங்களுக்கு குழந்தை பொறக்கணுன்றதுக்கும் அது பொறந்திருக்கும். அதுக்கும் இவரோட வந்துட்டு உயர்வுக்கும், தாழ்வுக்கும் அந்த குழந்தை சம்மந்தமா இருக்காது. அந்த குழந்தை வந்துட்டு வசதி வாய்ப்புகளோட பிறக்கணும்னு இருந்ததுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க அப்பாவோட ஜாதகத்திலயும் வசதி வாய்ப்புகள குடுக்குற தசா புத்திகள் நடந்துட்டு இருக்கும். அத இந்த குழந்தை அனுபவிக்கும். ஓகே. அந்த குழந்தைக்கு பிறந்து அந்த குழந்தை கஷ்டப்படணும்னு இருந்தா அதாவது செல்வ செழிப்பு இல்லாம கொஞ்சம் கஷ்டப்படணும்னு இருந்தா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க அம்மா, அப்பா ஜாதகத்திலயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ஓகே. பேரலலா நடக்கிறது தானே தவிர, இந்த குழந்தை பிறந்ததுனால அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே. எல்லாரும் வந்து அவங்க ஜாதகத்த விட்டுட்டு குழந்தை மேல பழிய பழிய போட போட ஆரம்பிச்சு. முடியாது. ம். அது வந்து பேரலலா நடக்கிற தனித்தனி விஷயங்கள். ஓகே. சூப்பர். மேம் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, அவங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, அ பாட்டி, பாட்டிக்கு வந்து ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைக்கு பிறந்தது 2 பெண் குழந்தை. அந்த 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு பிறந்ததுமே 2 பேருக்குமே 2, 2 பெண் குழந்தை. ஸோ அவங்களோடதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 4, 5 தலைமுறையா பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தை மட்டும் தான். ஆண் குழந்தைகளே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது, இதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா மேம்? அவங்கவங்க ஜாதகத்துல அவங்கவங்களுக்கு பெண் குழந்தை பொறக்கிறதா அமைப்பு இருந்தா, அது பெண் குழந்தை பொறக்கும். அதே மாதிரி நான் தலைமுறையா வர்றது அப்படிங்கிறதுக்கு நான் ராகுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓ! உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தனுசு லக்னக்காரங்க. அவங்களுக்கு 6ல வந்துட்டு குரு மறைஞ்சிருக்காரு. ம். லக்னாதிபதியும் புத்திர காரணமா இருக்கிற குரு 6ல மறைஞ்சிருக்கிறாரு.
லக்னத்துல வந்துட்டு சுக்கிரன், சூரியன், புதன். அதாவது 1ஆம் அதிபதியும், 6ஆம் அதிபதியும் வந்துட்டு பரிவர்த்தனை ஆயிருக்கிறாங்க. 5ஆம் இடத்த வந்துட்டு செவ்வாய், சனி, ஆ அமாவாசை, சந்திரன் பார்க்குறாங்க. ஆனா வந்துட்டு என்னதான் இருந்தாலும் குரு வந்துட்டு பரிவர்த்தனை ஆயிருக்கு. அதனால அவங்களுக்கு புத்திரம் உண்டு. ஆனா வந்துட்டு 5ஆம் இடம் வீக்கா இருக்கிறனால அவங்களுக்கு வாரிசுனாலே நம்ம சொசைட்டில ஆண் வாரிசுன்னு ஆயிடுச்சு. வாரிசு உண்டு, அவங்களுக்கு பெண். அவங்க எத்தனை முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு பெண் குழந்தையா தான் பொறந்துட்டே இருக்கும். ஏன்னா வந்து 5ஆம் அதிபதி வந்து பெண் வீட்ல இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பெண் குழந்தையா தான் அடுத்து பொறந்துட்டு இருக்கும். எல்லாமே 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி, 5ஆம் இடத்த யார் பார்க்குறா? 5ஆம் அதிபதியோட யார் இருக்கா? இந்த இந்த காம்பினேஷன் பார்த்தா தான் நம்ம வந்துட்டு பெண் குழந்தைகளா பொறக்கிறதோ, இல்ல ஆண் குழந்தைகளா பொறக்கிறதோ காரணமா இருக்கும். ஓகே மேம். சூப்பர். வந்து ஏன் வந்து குழந்தை பிறக்கல? குழந்தை பிறக்கல அப்டின்னா என்ன பண்ணணும்? அதாவது வாழ்வியல் பரிகாரமா நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. பரிகாரத்த தாண்டி வாழ்வியலா பண்ணும்போது எப்பவுமே வந்து அது நமக்கு கை கொடுக்கும் தான். ஸோ சூப்பரா நெறைய விஷயங்கள் நம்ம நேயர்களுக்காக குடுத்துருக்கீங்க. தேங்க்யூ மேம். ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்களுக்கு நன்றி. நன்றி மேம். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.